வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான vlog பார்ப்போம். பார்க்குறதுக்கு ஒரு இயற்கை பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து எங்கள் காலேஜில் உள்ள ஒரு குளம். ஸோ நம்ம இப்போ குளியல் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாக நான் எப்படி கலெக்ட் பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தோப்பில் போய் நாங்கள் செம்பருத்தி வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காலி இடம் இருந்துச்சு. அந்த காலி இடத்துல நிறைய இது வந்து குப்பைமேனி இலை. இது வந்து நான் மற்ற திங்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். எங்கள் ஊருக்கு இது ஒரு பெரிய கடை மாதிரி தான் இது. இது அக்காட்ட கேட்டோம்னா நம்ம என்ன இருக்கோ எல்லாமே அவங்க பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து வெட்டிவேர். ஸோ இது வந்து இது வந்து என் பொண்ணு வந்து இதை எடுத்து நம்ம பின்னாலே வந்துடுவா. என்ன நம்ம வாங்குகிறோமோ அதை அவள் கேரி பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ இப்போ இந்த செக்ஷன் வந்து என்னென்னா எல்லா வகையான விதைகள் எல்லாமே இருக்கக்கூடியது. பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். இதில் ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன கடையில் வாங்க முடியுமோ அதுகளை கடையில் வாங்கிக்கிறது. இது வந்து poolankilangu அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒவ்வொரு பொருளை பற்றி உள்ள மகிமையை வந்து நான் தனித்தனியாக வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து கஸ்தூரி மஞ்சள். எல்லாத்துக்கும் வந்து கஸ்தூரி மஞ்சளுக்கும் குண்டா அரைச்சி தேய்ச்சி குளிக்கிற மஞ்சளுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் அந்த குண்டு மஞ்சளை வந்து கஸ்தூரி மஞ்சள் நினச்சி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தட்டையாக இருக்கிறத கஸ்தூரி மஞ்சள். இது வந்து poolankilangu. எவ்வளோ இப்போ நான் வந்து சீயக்காய் அரைக்கிறதுக்கும் கடலை மாவு குளியல் பொடி அரைக்கிறதுக்கும் சேர்த்து நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறது வந்து குளியல் பொடி எப்படி செய்கிறது. இந்த செக்ஷன் வந்து எப்படின்னா இதில் சேர்க்கக்கூடிய பருப்பு வகைகள் பயறு வகைகள் வந்து சேர்த்துக்கிறதுக்காக இந்த சைடு வந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எவ்வளோ தேவையோ நான் எல்லா அளவுகளும் நான் ஒரு சீட்டில் எழுதிட்டு வந்துட்டு அக்காட்ட கேட்க அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம குளியல் பொடியில். அதிமதுரம் இது வந்து நல்ல ஒரு வெண்மையை கொடுக்கக்கூடியது. இனிப்பு சத்து உள்ளது. பல்வலிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பில் அதை தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் எனக்கு என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ இதுகளை ஃபுல்லாக நான் வந்து வாங்கிட்டோம். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் மொத்தமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இது வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்லேயே நான் காய வச்சுருக்க பொருள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளவு ஆரஞ்சு தோல் அது மாதிரி குப்பைமேனியில் காய வச்சுருக்கேன். மற்ற பருப்பு வகையிலெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறேன். அதிமதுரம், poolankilangu, வெட்டிவேர், வெந்தயம், பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, ஆவாரம்பூ, செம்பருத்தி இலை, இப்படி எவ்வளோ என்னென்ன இயற்கையாக சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தோம்னா அருமையான குளியல் பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.